அனைவருக்கும் வணக்கம். பெங்களூரு கொங்கேரி அருகே வசித்து வந்தவர்தான் 36 வயது பெண்ணான ஹரிணி. இவருடைய கணவர்தான் தாசே கவுடா. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். இதற்கிடையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கெங்கேரியில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் 3வது நபர் மூலமாக ஹரிணிக்கும் தலகண்டபுரவை சேர்ந்த யாதஷ் என்ற 25 வயது வாலிபனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. அப்போது 2 பேருமே தங்களுடைய செல்போன் எண்ணையும் பரிமாறி கொண்டனர். அதன் பிறகு 2 பேரும் அடிக்கடி செல்போனில் பேசி நண்பர்களாக மாறியுள்ளனர். இந்த நட்பானது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. தனது கணவருக்கு தெரியாமல் யாதஷை அவ்வப்போது சந்தித்து ஹரிணி பேசியும் உள்ளார். மேலும் ஓயா ஹோட்டலில் அறையெடுத்து 2 பேருமே உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள். தனது மனைவியின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டதால் அவரை தாசே கவுடா ரகசியமாக கண்காணிக்கவும் தொடங்கியிருக்கிறார். அப்போதுதான் வேறு ஒரு வாலிபுடன் கள்ளத்தொடர்பில் தான் மனைவி இருப்பதும் அவருடன் அடிக்கடி செல்போனில் பேசி வருவதும் தாசே கவுடாவுக்கு தெரிய வந்துள்ளது. உடனே அவர் தனது மனைவியையும் கண்டித்தும் இருக்கிறார். அத்துடன் ஹரிணியிடமிருந்து தாசே கவுடா செல்போனையும் வாங்கி வைத்து கொண்டதாக தெரிகிறது. இதன் காரணமாக ஹரிணியை யாஷால் தொடர்பு கொள்ள முடியாமலும் போனது. கள்ளக்காதியுடன் பேச முடியாமலும் அவரை பார்க்க முடியாமலும் போனதால் யாதஷ் பித்து பிடித்தவர் போல மாறிப்போனதாக தெரிகிறது. இதற்கிடையில் நடந்த சம்பவங்களுக்கு தனது கணவரிடம் ஹரிணி மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். அந்த வாலிபுடன் பேச மாட்டேன் என்றும் அவர் உறுதியளித்தும் இருக்கிறார். இதையடுத்து ஹரிணியிடம் தாசே கவுடா வாங்கிய செல்போனை திருப்பியும் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கள்ளக்காதலான யாஷுடனான தொடர்பை கைவிட முடியாததால் அவரை ஹரிணி மீண்டும் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியும் இருக்கிறார். இதையடுத்து கடந்த 6ஆம் தேதி கொங்கேரி அருகே பூர்ணபிரஜா லேஅவுட்டில் உள்ள ஒரு ஓயா ஹோட்டலில் சந்தித்து பேசுவதற்கு 2 பேரும் முடிவும் செய்திருந்தனர். அதன்படியே யாஷ் அந்த ஹோட்டலில் அறையை முன்பதிவும் செய்தார். இதையடுத்து கடந்த 6ஆம் தேதி 2 பேரும் அந்த ஹோட்டலுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு வைத்து 2 பேரும் உல்லாசம் அனுபவித்தும் இருக்கிறார்கள். அப்போது கள்ளக்காதல் விவகாரம் கணவருக்கு தெரிந்தது குறித்தும் தன்னிடமிருந்து திடீரென விலகியது ஏன் என்பது குறித்தும் ஹரிணியிடம் யாஷ் கேட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக அவர்களுக்குள் தகராறும் ஏற்பட்டது. அப்போது ஆத்திரமடைந்த யாஷ் தன்னிடம் இருந்த கத்தியாலேயே ஹரிணியை கண்மூடித்தனமாக பலமுறை குத்தியும் இருக்கிறார். இதில் சம்பவ இடத்திலேயே அவர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்திருக்கிறார். பின்னர் ஹோட்டலிலிருந்து யாஷ் தப்பித்தும் சென்று விட்டார். ஆனால் யாஷ் முன்பதிவு செய்த அறை நீண்ட நேரமாக திறக்கப்படாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் நேற்று முன்தினம் காலையில் கதவை திறந்து பார்த்திருக்கிறார்கள். அப்போதுதான் இரத்த வெள்ளத்தில் ஹரிணி கொலை செய்யப்பட்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது பற்றி உடனடியாக சுப்பிரமணியபுரா போலீசாருக்கு ஹோட்டல் நிர்வாகம் சார்பில் தகவலும் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசாரும் விரைந்து வந்து ஹரிணியின் உடலை கைப்பற்றி விசாரித்தனர். அப்போது ஹரிணியை அவரது கள்ளக்காதலான யாஷ் தான் கொலை செய்திருப்பதும் தெரிய வந்தது. மேலும் ஹரிணியை அவன் 17 முறை கத்தியால் குத்தி கொலை செய்திருப்பதும் தெரிய வந்தது. இது குறித்து சுப்பிரமணியபுரா போலீசாரும் வழக்கு பதிவு செய்து நேற்று முன்தினம் இரவு யாஷை அதிரடியாக கைதும் செய்தனர். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பரபரப்பான அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்துள்ளது. அதாவது கைதான யாஷ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் ஆவார். அவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றியும் இருக்கிறார். அவருக்கு 2 குழந்தைகளின் தாயான ஹரிணியுடன் பழக்கம் ஏற்பட்டு பின்பு தினமும் செல்போனில் பேசுவது, குறுந்தகவல்களை அனுப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தார். அத்துடன் ஹரிணியுடன் பல இடங்களுக்கும் அவர் சுற்றியும் தெரிந்திருக்கிறார். இந்த விவகாரம் கணவருக்கு தெரிந்ததும் தன்னிடமிருந்து ஹரிணி விலகிச் சென்றதால் அவரை தீர்த்து கட்டுவதற்கு யாஷ் முடிவும் செய்திருக்கிறார். தனக்கு கிடைக்காத ஹரிணி வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என அவர் முடிவுக்கு வந்திருக்கிறார். இதற்காக காத்திருந்த யாஷ் கடந்த 6ஆம் தேதி இரவு ஹோட்டலுக்கு வருவதாக ஹரிணி சொன்னதுமே அவரை தீர்த்து கட்டுவதற்காக கத்தியுடனேயே ஹோட்டலுக்கு வந்திருக்கிறார். அங்கு ஹரிணியுடன் உல்லாசம் அனுபவித்துவிட்டு அவருடன் வாக்குவாதம் ஏற்பட்டு பிறகு 17 முறை அவரை குத்தி கொன்றதும் தெரிய வந்திருக்கிறது. விசாரணைக்கு பின்பு நேற்று மாலையில் யாஷ் ஹோட்டலில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார். மேற்கண்ட தகவலை தெற்கு மண்டல துணை போலீஸ் கமிஷனரான லோகேஷ் நேற்று நிருபர்களுக்கு அளித்த பேட்டியின் போது இந்த தகவலை எல்லாம் அவர் தெரிவித்திருந்தார்.